ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன கதையை பார்ப்போமா? ஒருத்தர் புதுசாக ஒரு வீடு வாங்குறாரு. அந்த வீட்டை சுற்றி அழகாக பசுமையாக செடி கொடிகள் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. உடனே அவர் விரும்பியபடி நிறைய செடிகளை நட்டு வைக்கிறாரு. தினமும் அதுக்கு நீர் விடுறாரு, உரம் விடுறாரு. ஆனால் என்னவோ தெரியல, செடி மட்டும் பெருசாக வளரவே இல்லை. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் ஒரு பூங்கா இருக்குது. அங்கே ஒரு தாத்தா அந்த பூங்காவை பார்த்துப்பார். அவர்கிட்ட போய் பேசுகிறாரு. தாத்தா, எனக்கு செடி கொடிலாம் வளர்க்கணும். என் வீட்டில் நான் எவ்வளவோ ரெடி பண்ணேன், என்னால் முடியல, வளரவே மாட்டேங்குது. என் செடி கொடிகளை வந்து பார்த்துக்க முடியுமா அப்படின்னு. உடனே அந்த தாத்தாவும் கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த தாத்தாவை தன்னோட செடி கொடிகளை பராமரிக்கிறதுக்கான வேலையில் அமர்த்திடுறாரு. அந்த தாத்தா வேலைக்கு வந்து கொஞ்ச நாள்லையே செடி கொடிகள் எல்லாம் சூப்பராக வளர்ந்துட்டேன். எல்லாம் நல்லா பெருசாகவும் வளர்ந்துருச்சு. இதை பார்த்தா அந்த வீட்டு ஓனருக்கு ஒரே ஆச்சரியம். அது எப்படி தாத்தா, அதே இடம், அதே தண்ணி, அதே உரம், நான் பண்ணப்போ ஆகலை, நீங்கள் பண்ணப்போ மட்டும் எப்படி ஆணுச்சு? அப்படி என்ன புதுசாக பண்ணினீங்க, எனக்கும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த தாத்தா சொன்னாராம், நான் ஒன்றும் புதுசாலாம் செய்யலைப்பா தம்பி. என்ன நீ ஆஃபீஸ்க்கு போகிற அவசரத்தில் தண்ணி பாய்ச்சுற, நான் ஒரு அம்மா பிள்ளைக்கு எப்படி சாப்பாடு ஊட்டுவாளோ அந்த மனநிலையில் இதுங்களுக்கு தண்ணி பாய்ச்சுறேன், அவ்வளோதானே தவிர வேறு எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொன்னாராம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு உறவுகளும் வளர்வதற்கு நம்மளோட மனநிலை ரொம்ப முக்கியமான காரணம். என்றைக்குமே இந்த உளவியல் ரீதியான உண்மைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா எல்லா உறவுகளுமே சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.